Hello friends, welcome to our channel All in on Nambi. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல கணபதி அப்படிங்கிற இடத்துல இருக்க Benling அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் பைக் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். சோ லாஸ்ட் வீக் நம்ம இதே மாதிரி ஒரு பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருந்தோம். அங்க என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ் ஆஃபர் பண்றாங்க எல்லாத்த பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் நமக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஒரு லைக் பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பென்லிங் ஷோரூம் வந்திருக்கோம். அந்த பென்லிங் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நமக்காக ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Falcon அப்படிங்கிற ஒரு மாடல் வச்சிருக்காங்க. இந்த Falcon மாடல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. ஒரு ரெட் கலரில், ஒரு ப்ளூ கலரில், ஒரு பிளாக் கலரில். அது போக ஒரு நமக்காக இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்க ஒரு ஒயிட் கலர்லையும் கிடைக்குது. இந்த Falcon வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 250 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 60 வோல்ட்ஸ் பிரஷ்லெஸ் டிசி மோட்டர் இல்லை, BLDC மோட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியில் இயங்கிட்டு இருக்கு. அந்த பேட்டரி கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 60 வோல்ட்ஸ் பேட்டரி தான். ஒரு 20 ஆம்பியர் ஹவர் கெப்பாசிட்டியில் ரன் ஆகிக்கூடிய ஒரு பேட்டரி. அதுக்கு சார்ஜர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆம்ப்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் கம்பெனி ரெக்கமெண்டட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours சொல்லியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் போகிறது வந்து மைலேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபுல் சார்ஜ் எடுத்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் அதனால் வண்டினால் போக முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 165 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே எங்காச்சும் போகும்போது நமக்கு தட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். இது போக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த Falcon வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கோட லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணல, அவங்க லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லித்தியம் அயான் பேட்டரி நம்ம எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சார்ஜ் சைக்கிள்ஸ் நிறையவே கிடைக்குது. ஸோ குறிப்பிட்ட இவங்க சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சைக்கிள் வரைக்கும், அதாவது 2000 வாட்டி டிஸ்சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணுற வரைக்கும் நமக்கு இந்த சைக்கிள் பேட்டரி தாங்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு ஒரு MCB ஸ்விட்சும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MCB ஸ்விட்ச் வந்து நம்ம நார்மலாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரியே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டாச்சபிள் பேட்டரி தான். சப்போஸ் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் இல்லை செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்னா இதை நான் கழட்டிட்டு கூட கொண்டு போயிட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளேட்டை வச்சு நம்ம இந்த இதையை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப இம்ப்ரெஸான ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் கீ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வெஹிக்கிளை லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம், கூடவே வண்டியை ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா டெக்னாலஜியுமே இதில் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கீயை வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு ஆன் பண்ணுறேன். வெஹிக்கிளை ஆன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை டபுள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ வெஹிக்கிள் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஜிட்டல் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு காமிக்குது, ஓடோமீட்டர் காமிக்குது, பேட்டரி ரேஞ்சு காமிக்குது, பேட்டரி என்ன வோல்டேஜில் காமிக்குது, எல்லாமே காமிக்குது. Falcon வெஹிக்கிளில் கொடுத்துருக்க ஸ்விட்சஸ் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டி ஸ்விட்சஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்துட்டு ஒரு மோட் சேஞ்ச் பண்ணுற ஒரு ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோ பீம், ஹை பீம்கான ஸ்விட்சு, இந்த பக்கம் ஒரு ஹார்னுக்கான ஸ்விட்சு, இண்டிகேட்டர்ஸ்க்குள்ளான ஸ்விட்சு. பட் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இங்கே ஹார்ன் மென்ஷன் பண்ணி ஸ்விட்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சோம். ஸோ லேடிஸ் வந்து வெஹிக்கிள் ரிவர்ஸ் எடுக்கிறக்கு ஒரு மேட்லேருந்து ரிவர்ஸ் எடுக்கிற கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு மோட் செலக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே 1 அப்படிங்கிற மோடில் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த மோட் செலக்டரை நான் ஆன் பண்ணும்போது, இதுதான் அந்த மோட் செலக்டர், இதை நான் ஆன் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு மோடாக மாறுது. 2, 3, 4. ஸோ இது வந்து ஒவ்வொரு கியர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒவ்வொரு ஸ்பீடில் போகும்போது ஒவ்வொரு மோடை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஒவ்வொரு கியரில் இது ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா பம்பில் போகும்போது நல்லாவே உங்களுக்கு ஒரு குஷனிங் எஃபெக்ட் கிடைக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர ஸ்கூட்டர்ஸ்லேயுமே இப்போ டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு நல்ல ஹெவியான ஒரு டிஸ்க் பிரேக் சிஸ்டமே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பென்லிங்கோட லோகோவை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபால்கனோட ஸ்டிக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் குவாலிட்டி பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு நல்ல ஃபினிஷில் நல்ல குவாலிட்டியில் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே கால் லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. முன்னாடி வந்து குழந்தைங்களை நிற்க வச்சுக்கலாம். லெக் ரூம் நல்லாவே இருக்குது. ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே இந்த பக்கம் சைடில் கொடுத்து நல்ல ஹெவி ஃபுட் ரெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த Falcon பார்த்தீங்கன்னா ஒரு கீலெஸ் என்ட்ரி கொடுத்துருக்க ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. இந்த கீலெஸ் என்ட்ரி எப்படின்னா என்னென்னா, கீயை நான் போடவே இல்லை. இப்போ இந்த கீயை போடாமே ஜஸ்ட் நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணனாலே போதும், என் வண்டி ஆஃப் ஆகிடும். அகெயின் நான் ப்ரெஸ் பண்ணனாலே போதும், வண்டி
ஆன் ஆகிடும். ஸோ நான் இப்போ இதை ரைஸ் பண்ணவே நான் கீ போடாமே வண்டியை ரைஸ் பண்ண போகுது, எனக்கு வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா கீ மேலே இருக்குது, நான் கீ போடலை, எனக்கு வெஹிக்கிள் ரன் ஆரம்பிச்சது. பென்லிங் இந்த ஃபால்கன் வெஹிக்கிளுக்கு ஒரு அட்டகாசமான சேஃப்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஹிக்கிளை இப்போ லாக் பண்ணிட்டேன். ஸோ வெஹிக்கிள் இப்போ லாக் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் வண்டியை விட்டுட்டு போனதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வெஹிக்கிளை நகர்த்தணும்னு நினைக்கிறாங்க, இது ஒரு சூப்பரான ஒரு ஆன்டி தெஃப்ட் சிஸ்டமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா பென்லிங் கம்பெனியோட ஐகான் அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் ஒரு 250 வாட்ஸ் பிரஷஸ் டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 60 வோல்ட்ஸில் ஓடக்கூடிய ஒரு மோட்டர் தான். அந்த மோட்டருக்கு இயக்கிறதுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 வோல்ட்ஸில் 20 ஆம்பியர் வரக்கூடிய ஒரு பேட்டரியை கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆம்பியர் அவர் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜரையும், அது சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரையும் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 to 35 km/h வரைக்கும் இதனால் போக முடியும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் இதனால் போக முடியும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 165 mm வரைக்கும் நமக்கு கிடைக்கிறனால மேக்ஸிமம் எது பம்ப்ஸ் மேலே போகும்போதோ இல்லை பாட்ஹோல்ஸ் மேலே போகும்போதோ நமக்கு தட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த வெஹிக்கிள்லையுமே ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, வீல்ஸ் எல்லாமே நல்லா அட்டகாசமாக JK டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃபால்கன் வெஹிக்கிள் பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் ஐகான் வெஹிக்கிளையும் அதே மாதிரி ஒரு கீலெஸ் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. கீயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீயை நான் என்ட்ரு பண்ணுறேன். நான் கீயை போட்ட உடனே எனக்கு வந்துட்டு லைட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை விடவே எனக்கு வந்துட்டு இன்னுமே நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, நமக்கு மோட் செலக்டர் இருக்குது. இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே மோட் செலக்டரையும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டிகேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக் ஃபீச்சரு. இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கான சிக்னல் இண்டிகேட்டர்ஸு, ஹை பீம் லோ பீம் பாஸ் லைட்டு, ஹார்னு, ரிவர்ஸுக்கு போகக்கூடிய விஷயம் எல்லாமே அந்த வெஹிக்கிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு இட்டாலியன் பைக் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஒரு வெஸ்பா என்ன டிசைனில் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு டிசைனில் இந்த வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது யங்ஸ்டர்ஸ்க்கு லேடிஸ்க்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க. நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 67,000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு லைசன்ஸ் தேவை கிடையாது. லைசன்ஸ் மட்டும் தேவை கிடையாதுங்க, இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுமே தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன விலை அவங்க சொல்கிறாங்களோ அந்த விலை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நமக்கு வரும். ஸோ நோ ரெஜிஸ்ட்ரேஷன், நோ லைசன்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் டெலிவரி எடுக்க வந்திருக்காரு. அவர் வெஹிக்கிளுக்காக பேட்டரி ஃபிட் பண்ணுறதுக்காக பேட்டரியை இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷோரூமில் இருந்து. ஸோ இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு அதை அம்மீட்டர் வச்சு என்ன வோல்டேஜ் வருது அப்படிங்கிறதையும் காமிக்க போகிறாங்க. ஸோ ஒரு 58 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு இதில் காமிக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மாடல் பார்த்துருக்கோம். ஐகான் ஒரு மாடலும் ஃபால்கன் அப்படின்னு ஒரு மாடல் பார்த்துருக்கோம். இது இந்த ஃபால்கன் மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 67,000 ரூபாயிலிருந்து கிடைக்குது. இந்த ஐகான் அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 68,000 ரூபாயிலிருந்து கிடைக்குது. இதுபோக கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000 ரூபாய்க்கு இன்னொரு மாடலில் லான்ச் பண்ண போகிறதாகவும் அந்த மாடலில் கூடிய விரைவில் நமக்கு வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரியே இன்னொரு பைக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு இவங்க கூடிய விரைவில் பிளானை கொடுத்துருக்காங்க. ஸோ 1,00,000 ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக் பைக், அதாவது ரிவோல்ட்டில் RB400 ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு டைரக்ட் காம்படிட்டராகவே ஒரு பைக்கை லான்ச் பண்ணுறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பைக் கூடிய விரைவில் வர போகிறதாகவும் ஜனவரி மாதமே நமக்கு அதை டெலிவரிக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பைக் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வருவோம், மறுபடியும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த 2 வெஹிக்கிள்ஸோட டெஸ்ட் ட்ரைவ் நம்ம வெளியே பார்ப்போம் வாங்க.